பாபர் மசூதியை இடித்தது வந்து ஒரு பயங்கரவாத செயல்னே சொல்லலாம். ஏன்னா 500 வருடங்களாக இருந்த அந்த பாரம்பரிய மசூதியை இவர்கள் கரசேவை என்ற பேரில் மதியத்தில் ஆரம்பித்து சாயங்காலத்துக்குள்ளே ஒரு அரை நாளில் வந்து இடித்து துவம்சம் பண்ணிட்டாங்க. பாபர் மசூதிக்கு கீழே வந்து கோயில் இருந்து அது இடிக்கப்பட்டு பாபர் மசூதி கட்டப்படலை. அப்போ இந்த தீர்ப்பிலேயே வந்து பல முரண்பாடுகள் வந்து இருக்கு. பிஜேபிக்கு ஃபேவராக இருந்தால் நமக்கு ஏதாவது ஒரு போஸ்டிங் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஆகுன்னா அப்போ நீதிபதிகள் நடுநிலைமையாக செயல்படக்கூடியவர்கள் அப்படின்றத வந்து இது வந்து அடித்து காலி பண்ணுது. அடுத்தது வந்து 70 ஏக்கர் பரப்பளவில் வந்து இந்த கோவில் வளாகத்தை வந்து அமைச்சிருக்காங்க. இப்போ கொடுத்தது 2.77 ஏக்கர் தான் பாபர் மசூதி இருந்த இடம். அரசாங்கம் எவ்வளோ ஒதுக்கியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 85,000 கோடி ரூபாய் செலவு பண்ணுறதுக்காக பிளான் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ராமரே வந்து ஒரு புராண இதிகாச கற்பனை தானே. அவர் உண்மையிலே பிறக்கலைன்ற போது இப்போ இங்கே தான் பிறந்தாரு அப்படின்னு சொன்னால் அயோத்தி ஃபுல்லாக அப்படி போட்டி நடக்கும். போட்டி நடந்து இப்போ இந்த பூசாரிகளுக்கு சண்டை நடக்கும். அப்படி ஒரு இடம் தான் பாபர் மசூதி. வந்து அங்கே இப்போ முஸ்லீம்கள் கணிசமாக வாழ்கிறாங்க, மற்ற கறி சாப்பிடக்கூடிய இந்துக்களும் கணிசமாக இருக்கிறாங்க. இப்போ இவங்க ஏதாவது வீட்டில் கறி செய்யணும் அப்படின்னு சொன்னால் 15 கிலோமீட்டர் வண்டி எடுத்துகிட்டு போய் கறி வாங்கிட்டு வரணும். வாங்கிட்டு வந்தால் தான் சமைக்க முடியும். நாளைக்கு என்ன கொண்டு வருவாங்கன்னு சொன்னால் இந்த அயோத்தியை சுற்றி இருக்கக்கூடிய சமைக்கவே கூடாது. 2024 தேர்தல் இருக்க பாராளுமன்ற தேர்தல் அயோத்தி தொகுதி இருந்த அந்த ஃபைசலாபாத் தொகுதியில் ஜெயிச்சது யாருன்னு கேட்டிங்கன்னா ஒரு தலித்து தான் எம்பியா தெரிவு செய்யப்பட்டிருக்காரு. பிஜேபி எம்பி தோத்து போயிட்டார். இப்போ ராமர் கோயிலோட நிற்க போறது இல்லை. ராமர் சீதா தேவி சம்பந்தப்பட்ட ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு கோயில் கட்ட போறதா பிஜேபி வந்து அறிவிச்சிருக்கு. மொத்தத்தில் வந்து இது ஒரு பண்டாரங்கள் பரதேசிகள் நாடா போயிருமோ. நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. தங்கம் வைரம் வெள்ளி தள்ளுபடி திருவிழா. தங்க நகைகள் சேதாரம் 1% குறைவு. வைர நகைகள் கேரட்டுக்கு 5000 குறைவு. உங்க லலிதால விலையை கம்பேர் பண்ணுங்க. எங்க கம்மியோ அங்க வாங்குங்க. கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள். வணக்கம் மக்களே, நம்ம கூட சோஷியல் ஆக்டிவிஸ்ட் நாதன் சார் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் மேடம். சார், அதாவது ராமர் கோயில் இதை பத்தி நிறைய விஷயங்கள் வந்து ஊடகத்துல வந்திருக்கு இல்லையா? அதாவது 3000 பேர் வந்து நோம்பிருந்து இந்த கோவிலை வந்து கட்டப்பட்டதா சொல்றாங்களே, இது எப்படி சார் நீங்க பாக்குறீங்க? இப்ப இருக்கிற ராமர் கோயிலா? ஆமாங்க சார். இப்ப இருக்கிற ராமர் கோயிலை பத்தி பேசணும்னா நிறைய பேசலாம். அந்த அளவுக்கு அதுல சதிகள் அரசியல் எல்லாமே வந்து இருக்கு. 1980களினுடைய பிற்பகுதியில் வந்து தூர்தர்ஷனில் வந்து ராமாயணம் வந்து டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. அந்த ராமாயணம் வந்து இந்தியா முழுக்க ஒரு ஹிட்டான ஒரு டிவி சீரியல்னு வந்து சொல்லலாம். அப்போ வந்து ராஜீவ்காந்தி பிரதமராக இருக்கிறார். அவர் வந்து அந்த டிஸ்பியூட் சைட்டாக இருந்த அந்த பாபர் மசூதியை வந்து திறந்து விட்டு உள்ளே இருக்கக்கூடிய அந்த குழந்தை ராமரை வந்து வழிபடுறதுக்கு திறந்து விடுறாரு. இது நடக்குது. அப்புறம் வந்து விபி சிங் பிரதமர் ஆகிறாரு. விபி சிங் காலத்தில் வந்து மண்டல் கமிஷன் வந்து இடஒதுக்கீடுக்கான அதை வந்து அமல்படுத்துறதுக்கான முயற்சிகள் வந்து நடக்குது. அப்போ ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு வந்து இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி ஆர்எஸ்எஸ், அதனுடைய மாணவர் அமைப்பு ஏபிவிபி இவங்கெல்லாம் இந்தியா முழுக்க கொண்டாடி இருக்காங்க. பிஜேபியும் சரி அவங்களுடைய மாணவர் அமைப்பும் சரி இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி போராடி இருக்காங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் இவங்க வந்து மண்டல் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, நம்ம போட்டியாக வந்து நம்ம கமண்டலத்தை வந்து எடுத்துகிட்டு போவோம் அப்படின்னு சொல்லி இந்த பாபர் மசூதி பிரச்சனையை வந்து எடுக்கிறாங்க. பாபர் மசூதி இப்போ எடுக்கிறதுக்கு வந்து முதல்ல என்ன செய்கிறாங்கன்னா அத்வானி இப்போ இருக்கிறார் இல்லையா, மார்கபந்துன்னு சொல்லி ஓரமாக உட்கார வச்சுட்டாங்க. அவர் வந்து 1990 செப்டம்பர் 25 அன்னைக்கு குஜராத்தினுடைய சோம்நாத் ஆலயத்திலிருந்து ரத யாத்திரை வந்து தொடங்குறார். அந்த ரத யாத்திரை எதுக்கு அப்படின்னு சொன்னால் பாபர் மசூதி இடித்து விட்டு அங்கே ராமர் கோயில் கட்ட வேண்டும் அப்படின்றதுக்காக தான் இந்த ரத யாத்திரை. இந்த ரத யாத்திரை வந்து இந்தியா முழுக்க வந்து போகுது. போகிற இடங்கள்ல எல்லாம் கலவரம், முஸ்லீம் மக்கள் தாக்கப்படுறாங்க, கொல்லப்படுறாங்க. இது எல்லாமே நடந்திருக்குது. ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா இங்கெல்லாம் கலவரங்கள் வந்து நடந்திருக்குது. அப்போ பீகாரில் வந்து லல்லு பிரசாத் யாதவ் தான் சிஎம்மாக வந்திருக்கிறாரு. அவர் என்ன சொன்னார், என் மாநிலத்தில் அத்வானி நுழைந்தால் கைது செய்வேன், இங்கே மத நல்லிணக்கத்தை கெடுக்கக்கூடிய எதையும் நான் வந்து அனுமதிக்க மாட்டேன்னு சொல்லி உண்மையிலேயே அவர் வந்து அத்வானியினுடைய ரத யாத்திரை வரும்போது அத்வானியை அரெஸ்ட் பண்ணிடுறாரு. அப்போ பீகார்லேயே இந்த ரத யாத்திரை வந்து முடிஞ்சு போச்சு. ஆனால் மற்ற மாநிலங்களில் வந்து அது ரத்த யாத்திரையாக இருந்துச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம்.
அப்போ இந்தியா முழுவதும் ஒரு இந்து மத வெறியை தூண்டிவிட்டு ராமர் கோயில் கட்டுவதற்கான ஒரு சிந்தனையை வந்து கிளப்பி விட்டது என்பது வந்து ரத யாத்திரை தான். இது வந்து இந்திய அரசியலில் வந்து ஒரு திருப்பு முனை அப்படின்னு வந்து சொல்லலாம். அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ராமர் கோயிலில் முக்கியமான விஷயம் 2019 நவம்பர் 8 அன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் வந்து தீர்ப்பு வழங்குது. என்ன தீர்ப்பு வழங்குதுன்னு சொன்னால், அந்த பாபர் மசூதி இடத்த அப்படியே வந்து ராமர் கோயில் கட்டுவதற்காக இந்துக்கள்கிட்ட ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு சொல்லுது. அந்த ஏரியா வந்து 2.77 ஏக்கர் அந்த பாபர் மசூதி இருந்த இடம். அங்கே தான் ராமர் பிறந்தாரு, கரெக்டாக பர்டிகுலராக அந்த இடத்துல தான் பிறந்தாரு அப்படின்னு சொல்லி அந்த தீர்ப்பை வந்து நம்பிக்கையின் அடிப்படையில் வந்து சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாபர் மசூதி இடிப்பு சட்டவிரோதம் அப்படின்னு அந்த தீர்ப்பே சொல்லுது. அப்படி சட்டவிரோதமாக இடிக்கப்பட்ட பாபர் மசூதியை திரும்ப கட்டி கொடுக்குறன்னு சொல்கிறது தான் நியாயமாக இருக்கும். மாறாக சட்டவிரோதமாக இடிக்கப்பட்ட இடத்துல நீ கோயிலை கட்டிக்க ராமருக்கு அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் வந்து சொல்லுது. ரெண்டாவது, பாபர் மசூதிக்கு கீழே வந்து கோயில் இருந்து அது இடிக்கப்பட்டு பாபர் மசூதி கட்டப்படலை, இதையும் சுப்ரீம் கோர்ட் வந்து சொல்லுது. அப்போ இந்த தீர்ப்புலேயே வந்து பல முரண்பாடுகள் வந்து இருக்குது. பல வழக்கறிஞர்கள், முன்னாள் நீதிபதிகள்லாம் இந்த குற்றவியல் நீதி முறைமைக்கு இது ஒரு பின்னடைவு, இந்த தீர்ப்பு என்பது ஒரு பெரிய பின்னடைவு, இதில் வந்து நீதி இல்லை, நியாயமும் இல்லை, இந்துக்களினுடைய நம்பிக்கை என்ற பேரில் வந்து இந்த ராமர் கோயில் கட்டுறதுக்கு பாபர் மசூதி இடிச்சிட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்ற முறையில் விமர்சிச்சிருக்காங்க. அப்போ வந்து இதனால் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், அப்போ அந்த அந்த நீதிபதிகள் அமர்வில் வந்து சந்திரசூட் வந்து இருக்கிறார். சந்திரசூட் வந்து பின்னாடி வந்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக மாறுறாரு. தீர்ப்பு கொடுக்கும்போது அவர் உச்சநீதிமன்ற நீதிபதி. அவர் வந்து சமீபத்தில் கொடுத்த பேட்டியில் வந்து என்ன சொல்கிறாரு, இந்த மாதிரி ஒரு கான்ட்ராவர்சியான தீர்ப்புக்கு எப்படி தீர்ப்புன்னு சொல்லும்போது நான் கடவுளை வழிபட்டேன், இப்போ கடவுள்கிட்ட இருந்து எனக்கு வந்து ஒரு அருள் கிடைச்சிது, அதை வைத்து தான் தீர்ப்பு எழுதினேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுவும் வந்து இப்போ பெரிய சர்ச்சையாக இருக்குது. எந்த நீதிபதியாவது ஒரு வழக்கில், அது சிவில் டிஸ்பியூட்டாக இருக்கட்டும், கிரிமினல் டிஸ்பியூட்டாக இருக்கட்டும், அந்த விசாரணைக்கு வருது அப்படின்னு சொன்னால் வழக்கறிஞர் முன்வைக்கின்ற ஆதாரங்கள், வாதங்கள், அரசு தரப்பு வைக்கின்ற வாதங்கள் இதெல்லாம் வைத்து அரசியல் சட்டப்படி தான் தீர்ப்பு வழங்க முடியுமே தவிர, ஆண்டவனை வந்து நம்பி நீங்கள் தீர்ப்பு கொடுத்துருக்கீங்க அப்படின்னாலே அந்த தீர்ப்பு வந்து ஒரு சர்ச்சைக்குரிய தீர்ப்பு. இப்போ ஒரு முஸ்லீம் நீதிபதி ஒரு தீர்ப்பில், நான் வந்து தீர்ப்பை எழுதுவதற்காக நான் வந்து அல்லாவை வந்து தொழுகை செய்தேன், அல்லாஹ் எனக்கு வழிகாட்டினாரு, அதன்படி தீர்ப்பு எழுதினேன்னு சொன்னால் ஒத்துக்குவாங்களா? இது ஒரு உருட்டாதான் மக்கள் பார்ப்பாங்க. அதே தான் வந்து நடந்திருக்கு. அப்போ இந்த தீர்ப்பு என்பது இந்தியாவில் வந்து இந்த ஒரு பாபர் மசூதியை இடித்தது வந்து ஒரு பயங்கரவாத செயல்னே சொல்லலாம். ஏன்னா 500 வருடங்களாக இருந்த அந்த பாரம்பரிய மசூதியை இவர்கள் கரசேவை என்ற பேரில் மதியத்தில் ஆரம்பித்து சாயங்காலத்துக்குள்ளே ஒரு அரை நாளில் வந்து இடித்து துவம்சம் பண்ணிட்டாங்க. அப்போ இந்த தீர்ப்பு வந்து முக்கியமான ஒரு பிரச்சனை. இன்னொரு ஒரு முக்கியமான கேள்வி சார், பொதுவாக இப்போ ஒரு மசூதியாக இருக்கட்டும், இல்லை சர்ச், இல்லை கோவில், எல்லாமே வந்து மக்கள் வந்து பிரார்த்தனை செய்யறதுக்கான ஒரு இடமா தான் வந்து அதை கட்டியிருப்பாங்க இல்லையா? ஆனால் இந்த ராமர் கோவிலில் பார்த்தீங்கன்னா 2400 கிலோவில் வந்து அந்த மணியை செஞ்சுருக்காங்க. எதனால சார் இவ்வளோ ஒரு ஆடம்பரம் ஒரு மணிக்கு போயிட்டு? நீங்கள் ராமர் கோயிலுக்கு வந்து மொத்தமாக எவ்வளவு செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்றது கேட்டிங்கனாலே அதை அசந்து போயிருங்க. அதில் வந்து ஆயிரக்கணக்கான பள்ளிக்கூடங்கள் வந்து கட்டலாம். இப்போ இந்த தீர்ப்பு நான் சொன்னேன், அப்போ வந்து தலைமை நீதிபதியாக இருந்தவர் வந்து ரஞ்சன் கோகாய். என்ன, இந்த ராமர் இது பாபர் மசூதி தீர்ப்பு சொல்லும்போது இருந்த தலைமை நீதிபதி. இவர் தீர்ப்பு சொல்லி அப்புறம் ரிட்டையர்ட் ஆன பிறகு இவர் எங்கே போகிறாருன்னா ராஜ்யசபாவுக்கு எம்பியாக போகிறாரு. எம்பியாக நியமித்தது யாருன்னா பிஜேபி. அப்போ பிஜேபியினுடைய ஆதாயம் இவருக்கு கிடைச்சிருக்கு அப்படின்றத வைத்து பார்க்கும்போது இவர் தீர்ப்பில் வந்து என்னெல்லாம் சொல்லியிருப்பார், தீர்ப்பு அது நியாயமான தீர்ப்பு வழங்கியிருப்பாரா அப்படின்னு ஒரு கேள்வி வந்து முன்னாடி எழுது. அப்போ இவரும் வந்து விமர்சிக்கப்பட்டார். எப்படி வந்து ஒரு, அப்போ நீங்கள் ஜட்ஜுகள்லாம் வந்து ஓய்வு பெற்ற பிறகு வந்து எம்பியாக மாறலாம் அப்படின்னு சொன்னால், இப்போ இருக்கிற சிட்டிங் ஜட்ஜெல்லாம் என்ன நினைப்பாங்க, பிஜேபிக்கு ஃபேவராக இருந்தால் நம்மளும் ரிட்டையர் ஆனால் இந்த மாதிரி ஆயிடலாம், எம்பி ஆகலாம், கவர்னர் ஆகலாம், நமக்கு ஏதாவது ஒரு போஸ்டிங் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஆகணும். அப்போது நீதிபதிகள் நடுநிலைமையாக செயல்படக்கூடியவர்கள் அப்படின்றத வந்து இது வந்து அடித்து காலி பண்ணுது. அப்போ வந்து இந்த தீர்ப்பு என்பது வந்து எப்படி ஒரு ஒரு நியாயமற்ற தீர்ப்பாக இருக்குது அப்படின்றத சொல்லலாம்.
அடுத்தது நீங்கள் சொன்னது மாதிரி வந்து மணி. ஆமாம், இந்த மணிக்கு முன்னாடி வந்து அஸ்திவார பூஜை வந்து என்னைக்கு போடுறாங்கன்னா 2020 ஆகஸ்ட் 5ஆம் தேதி போடுறாங்க. இப்போ ராமர் கோயில் கட்டின பிறகு யாரெல்லாம் பங்கேற்றாங்களோ அவ்வளோ பேரும் அங்கேயும் அந்த அஸ்திவார பூஜைக்கும் போயிருக்காங்க. யார்? மோடி, ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத், அப்புறம் வந்து உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத், இவங்க எல்லாம் வந்து கலந்துக்கிட்டாங்க. 19 வந்து 20 ஆகஸ்டில் வந்து இது பண்ணியிருக்காங்க. இப்போ செலவு வந்து நீங்கள் மணிக்கு வந்து கேட்டீங்க. இப்போ வரைக்கும் அவங்க ராமர் கோயில் கட்டுறதுக்கு செலவழித்த தொகை என்பது வந்து 1800 கோடி ரூபாய். என்ன இதில் முதல் கட்டமாக வந்து 1800 கோடி ரூபாய் வந்து செலவழிச்சிருக்காங்க. கோயில் கட்டுமானம் பராமரிப்புக்காக 3500 கோடி ரூபாய் வரைக்கும் நன்கொடைகள் வாங்கியிருக்காங்க. ஏன் சார், மக்கள் கிட்ட இருந்து தானே சார் இவங்க வரி இந்த மாதிரியான விஷயங்கள் மூலமா பணத்தை வாங்குறாங்க இல்லையா? இவங்க வந்து எந்த ஒரு இதுல வந்து அந்த மக்கள் பணத்தை வந்து இந்த மாதிரி கோவிலுக்கு போய் செலவு பண்றாங்க சார்? இந்த நன்கொடை எப்படி வாங்கியிருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பே வந்து ஒரு ட்ரஸ்ட் ஃபார்ம் பண்ணுது. அந்த ட்ரஸ்ட் பேர் வந்து ஸ்ரீராம் ஜென்மபூமி தீர்த்த கஷேத்ரா அறக்கட்டளை. இந்த அறக்கட்டளை வந்து இண்டிபெண்டன்ட் பாடி. இதில் இருக்கிறது ஃபுல்லாக ஆர்எஸ்எஸ் பிஜேபி சார்ந்த ஆட்கள் தான், சாமியார்கள் தான் இருக்கிறாங்க. அவங்க வந்து மக்கள்கிட்ட வந்து ஃபண்டு கலெக்ட் பண்ணுறாங்க. எந்த மக்கள்கிட்டன்னு கேட்டிங்கன்னா, குஜராத்தில் ஒரு வைர வியாபாரி, அவர் மட்டும் கிட்டத்தட்ட 101 கிலோ தங்கம் வந்து கொடுத்துருக்காரு. அதனுடைய மதிப்பு வந்து 68 கோடி ரூபாய். அடுத்தது வந்து ஆன்மீக குரு மொராரி பாபு 18 கோடி ரூபாய் வந்து கொடுத்துருக்காரு. முகேஷ் அம்பானி, ரத்தன் டாட்டா, குமாரமங்கலம் பிர்லா, இந்த மாதிரி பெரிய முதலாளிகளும் கோடிக்கணக்கான ரூபாயை வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் சாதாரண மக்கள்கிட்ட இருந்தும் வசூல் பண்ணியிருக்காங்க. வெளிநாட்டில் இருக்கக்கூடிய வெளிநாட்டு இந்தியர்கள் இருக்காங்க இல்லையா, நல்ல நிலைமையில் பதவியில் இருக்கக்கூடியவங்க, அவங்கள்ட்ட இருந்தும் வந்து வாங்கியிருக்காங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய பல நிறுவனங்கள் வந்து ராமர் கோயில் கட்டுவதற்கு வந்து காசு கொடுத்துருக்கு. அப்போ இவ்வளவு கோடிக்கணக்கில் வந்து 3000 கோடி 4000 கோடி வந்து பணம் வந்த பிறகு அதில் வந்து ஒரு 1000 கோடியை செலவழித்து இந்த கோயிலை வந்து திறக்கிறாங்க. இன்னைக்கு 2024. 2020 வந்து பூஜை நடக்குது, அஸ்திவார பூஜை. 2024 ஜனவரி 22 அன்னைக்கு வந்து அந்த குழந்தை ராமர் சிலைக்கு வந்து பிராண பிரதிஷ்டை, அதாவது உயிர்ப்பு சடங்கு. அந்த சிலைக்கு வந்து உயிர் கொடுத்து கடவுளாக்குற சடங்கு வந்து செய்கிறாங்க. அதில் வந்து யாரெல்லாம் வந்து கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திரும்பவும் மோடி, யூபி முதல்வர் வந்து யோகி ஆதித்யநாத், ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத், இவங்க. திரைப்பிரபலங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம ரஜினிகாந்த், அமிதாப் பச்சன், அபிஷேக் பச்சன், ஐஸ்வர்யா ராய், அக்ஷய் குமார், கங்கனா ரணாவத், அனுஷ்கா சர்மா, ரன்பீர் கபூர், ஆலியா பட், மாதுரி தீக்ஷித், இவங்க எல்லாருமே வந்து கலந்துருக்காங்க. தொழிலதிபர்கள்னு பார்த்தீங்கன்னா முகேஷ் அம்பானி, அவருடைய குடும்பம் எல்லாம் கலந்துருக்குது. பல சங்கராச்சாரியார்கள், ஜீயர்கள், இவங்கெல்லாம் வந்து கலந்துட்டாங்க. மொத்தம் 7000 பேர் வந்து கலந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்போ இதை எப்படி இந்த திறப்பு விழாவை வந்து சித்தரித்தாங்க அப்படின்னு சொன்னால், 500 ஆண்டு காலமாக இந்துக்களுக்கு இழைக்கப்பட்ட ஒரு அநீதியை சரி செய்யும் விதம் தான் இந்த ராமர் கோயில் கட்டப்பட்ட நிகழ்வு. அந்த 500 ஆண்டு போராட்டம் வந்து வெற்றி பெற்றதை குறிக்குது அப்படின்ற முறையில் வந்து பேசினாங்க. நம்ம அந்த சாவா படத்தின் போதே அவுரங்கசீப்பை பற்றி பேசியிருக்கிறோம். அவுரங்கசீப் எத்தனை இந்து கோயில்களுக்கு வந்து நன்கொடை கொடுத்துருக்காரு, மானியம் கொடுத்துருக்காரு, எத்தனை இந்துக்களை வந்து தன்னுடைய படையில் வந்து நிர்வாகத்திலையும் வந்து வச்சுருந்தாரு அப்படின்னு வந்து பார்த்தோம். அப்போ முகலாயர் ஆட்சி அப்படின்றது வந்து இந்துக்களுக்கு விரோதமான ஆட்சி, ஒரு வெளிநாட்டில் வந்து இங்கே ஆட்சி செய்கிறவங்க ஆட்சி அப்படின்ற முறையில் இதை வந்து இந்த கோயில் திறப்பை வந்து கொண்டு போகிறாங்க. அப்போ இந்த கோயில் திறப்பை வந்து செய்கிறதுக்காக நிறைய ஃபண்டு ஒதுக்கி அயோத்தியே வந்து கிட்டத்தட்ட ஒரு வேறு லெவலுக்கு வந்து கொண்டு போயிட்டாங்க. என்ன கொண்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னால், ஒரு வேட்டிகன் இருக்குது, அப்புறம் திருப்பதி இருக்குது, இதையெல்லாம் வந்து சாப்பிடக்கூடிய அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஸ்பிரிச்சுவல் சென்டராக வந்து அயோத்தியை மாற்றணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து சாலை விரிவாக்கம், அது வந்து 3 வழி இருக்குது. ராம் பாத், பக்தி பாத், ஜென்மபூமி பாத். இந்த பிரதான சாலைகள் வந்து அகலமாக ஆக்கி வழியில் இருந்த கடைகள் வீடுகள்லாம் இடிச்சிட்டு எல்லாத்துக்கும் மஞ்சள் பெயிண்ட்டு. இப்போ நீங்கள் அயோத்தி பார்த்தீங்கன்னா அந்த 3 தெரு வந்து மஞ்சள் கலரில் வந்து இருக்கும். அப்புறம் சாலை ஃபுல்லாக வந்து காவி கொடி, ராமர் படம், இந்து மத சின்னங்கள் இது வந்து இருக்கும். அப்புறம் வந்து வால்மீகி பேரில் வந்து ஒரு சர்வதேச விமான நிலையம் உடனே கட்டுறாங்க அயோத்தியில். இதெல்லாம் எங்கேயும் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோமோ. 2023 டிசம்பரில் திறக்கப்படுறாங்க. இது ஆண்டுக்கு 60 லட்சம் பயணிகளை கையாளக்கூடிய ஒரு சர்வதேச விமான நிலையம். அப்புறம் வந்து அயோத்தியினுடைய ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு இல்லையா, அதையும் மேம்படுத்தி
ஒரு வேறு லெவலில் வந்து திறக்கிறாங்க. அப்புறம் அயோத்தியில் ஓடக்கூடிய சரையு நதி இருக்கு இல்லையா, அதில் வந்து நிறைய பொழுதுபோக்கு இது உணவு மண்டபங்கள், காட்சி கூடங்கள் அது வந்து பண்ணியிருக்காங்க. அடுத்தது வந்து 70 ஏக்கர் பரப்பளவில் வந்து இந்த கோவில் வளாகத்தை வந்து அமைச்சிருக்காங்க. இப்போ கொடுத்தது 2.77 ஏக்கர் தான் பாபர் மசூதி இருந்த இடம். அதை சுற்றி இருக்கக்கூடிய அந்த இடங்களையெல்லாம் 70 ஏக்கரையும் வந்து எடுத்து அதை ராமர் கோயிலோட வந்து சேர்த்துருக்காங்க. இப்போ மக்கள்கிட்ட இருந்து, முதலாளிகள்கிட்ட, கம்பெனிகள்கிட்ட இருந்து வாங்கினது 3500 கோடி ரூபாய். ஆனால் அரசாங்கம் எவ்வளோ ஒதுக்கியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்த அயோத்தியினுடைய மேம்பாட்டு திட்டங்களுக்காக 85,000 கோடி ரூபாய் செலவு பண்ணுறதுக்காக பிளான் பண்ணியிருக்காங்க. எவ்வளவு 85,000 கோடி. ஒரு கோயிலை வச்சு ஒரு ஊருக்கு வந்து இங்கே ஒதுக்கின தொகை 85,000 கோடி. இப்போ ஒன்றிய அரசு வந்து விமான நிலையத்துக்கு 1400 கோடி ரூபாய் செலவழிச்சிருக்கு. ரயில்வே திட்டத்துக்கு 2400 கோடி ரூபாய். சாலைகளை அழகுபடுத்துறதுக்கு 10,000 கோடி ரூபாய். உத்தரப்பிரதேச அரசு மட்டும் 65,000 கோடி ரூபாய் வந்து இதுக்கு வந்து ஒதுக்கியிருக்கு, இந்த உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்காக. அப்போ இவ்வளவுலாம் செலவு பண்ணுறவங்க அந்த மணியை மட்டும் அவ்வளோ பிரம்மாண்டமாக அமைக்காமல் விட்டுருவாங்களா? அது 8 மெட்டல்லையா சார், கோல்டு, சில்வர், காப்பர்னு ஆல்மோஸ்ட் 8 காஸ்ட்லி மெட்டல்ஸ் வச்சு அதை செஞ்சுருக்காங்க. அடுத்தது நீங்கள் பாபர் மசூதி இருந்தபோது அயோத்திக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னு சொன்னால், அங்கே பூசாரிகள் வந்து ஆயிரக்கணக்கான பூசாரிகள் ராமர் இங்கே தான் பிறந்தாருன்னு சொல்லி கூப்பிடுவாங்க. அங்கே ராமர் பிறந்த இடம்னு சொல்லி பல கோயில் இருந்துச்சு. ஒவ்வொரு கோயில் இங்கே தான் ராமர் பிறந்தாருன்னு சொல்லி வசூலுக்காக வந்து சொல்லுவாங்க. ஏன்னா ராமரே வந்து ஒரு புராண இதிகாச கற்பனை தானே. அவர் உண்மையிலே பிறக்கலைன்ற போது இப்போ இங்கே தான் பிறந்தாரு அப்படின்னு சொன்னால் அயோத்தி ஃபுல்லாக அப்படி போட்டி நடக்கும். போட்டி நடந்து இப்போ இந்த பூசாரிகளுக்கே சண்டை நடக்கும். அப்படி ஒரு இடம் தான் பாபர் மசூதி. ஆனால் பாபர் மசூதியை இடிப்பதன் மூலமாக நமக்கு வந்து முஸ்லீம்கள் இங்கே அநீதி இழைத்து விட்டார்கள், இந்துக்கள் அதை திரும்ப பெற போகிறோன்னு ஒரு நரேட்டிவ் செட் பண்ணி அதை உருவாக்குனாங்க. இப்போ ராமர் கோயில் திறந்த பிறகு மற்ற குட்டி குட்டி ராமர் கோயிலெலாம் காணாமல் போயிடுச்சு. அவங்கெல்லாம் வந்து இனிமேல் மவுசில் இல்லை, அங்கே போக மாட்டாங்கல்ல, ராமர் இங்கே தான் பிறந்திருக்காரு, இங்கே தான் வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லி. அது மட்டும் இல்லை, அயோத்தியில் இருக்கக்கூடிய சிறு கடைகள், வீடுகள் கிட்டத்தட்ட 4000-லேருந்து 5000 வீடுகளும் கடைகளும் வந்து இறக்கமே இல்லாமல் இடிச்சிருக்காங்க. இப்போ அவங்கள வாழ்க்கை ஆதாரமே வந்து அழிஞ்சு போச்சு. ஒரு சொற்பமான ஒரு தொகையை நிவாரண தொகையாக கொடுத்துட்டு அவங்களெல்லாம் விரட்டிட்டாங்க. இப்போ 5 ஸ்டார் ஹோட்டலு, பெரிய பெரிய கம்பெனிகள் அவங்க தான் அங்கே வந்து கட்டிடங்கள் கட்டுறது இது மாதிரி வந்து செஞ்சுருக்காங்களே தவிர, அங்கே பாரம்பரியமாக வாழ்ந்த வணிகர்களுக்கும் மக்களுக்கும் இன்னைக்கு அங்கே வந்து தொழில் வந்து இல்லை. அப்போ இதை வந்து மக்கள் வந்து எதிர்க்கிறாங்க. அடுத்தது இன்னொன்று என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அயோத்தி கோயில் இருக்கக்கூடிய 15 கிலோமீட்டர் அந்த ரேடியஸில் 15 கிலோமீட்டர் ரேடியஸில் வந்து ஒரு இறைச்சி கடை கூட இருக்கக்கூடாது. டூ மச் சார். ஆமாம். அதனால் வந்து அங்கே இப்போ முஸ்லீம்கள் கணிசமாக வாழ்கிறாங்க, மற்ற கறி சாப்பிடக்கூடிய இந்துக்களும் கணிசமாக இருக்கிறாங்க. இப்போ இவங்க ஏதாவது வீட்டில் கறி செய்யணும் அப்படின்னு சொன்னால் 15 கிலோமீட்டர் வண்டி எடுத்துகிட்டு போய் கறி வாங்கிட்டு வரணும். வாங்கிட்டு வந்தால் தான் சமைக்க முடியும். நாளைக்கு என்ன கொண்டு வருவாங்கன்னு சொன்னால், இந்த அயோத்தியை சுற்றி இருக்கக்கூடிய சமைக்கவே கூடாது அப்படின்னு வந்து கொண்டு வந்துட்டாங்கன்னு யோசிச்சு பாருங்கள். நம்ம தமிழ்நாட்டில் எங்கேயாச்சும் ஒரு கோயில்லையாவது சுற்று வட்டாரத்தில் வந்து கறிக்கடை இருக்கக்கூடாதுன்னு ஒரு கோயிலை சொல்ல முடியுமா? ஏன் சார் இவங்க பக்கத்தில் வந்து கோவில் பக்கத்தில் கறிக்கடை இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே, அதுக்கு பதிலாக ஸ்கூல் பக்கத்துலையோ இல்லை கோவில் பக்கத்துலையோ வைன் ஷாப் இருக்கக்கூடாதுன்னு சொல்லலாமே. இல்லை, அது சொல்லலாம். இப்போ உணவு சாப்பிட்றது அப்படின்றது வந்து இறைவனுக்கு கறி சாப்பிடுவது என்பது இறைவனுக்கு எதிரானது. அப்போ வந்து சைவம் தான் சாப்பிடணும், அசைவம் சாப்பிடக்கூடாது. அது கோயிலில் சுற்றி இருக்கக்கூடிய இடங்களில் நீங்கள் விற்கவே கூடாது அப்படின்னு சொன்னால், இது உலகத்தில் எங்கேயாவது இருக்கா? இப்போ உலகம் முழுக்க வந்து மசூதிகள் இருக்குது, சர்ச் இருக்குது, பல நாடுகளில் வந்து இருக்குது, புத்த மடங்கள் கூட இருக்குது. ஆனால் எங்கேயுமே வந்து சுற்றிலும் வந்து இறைச்சி கடியாக இருக்கக்கூடாது அப்படின்னு யாரும் வந்து சொல்லலை. அப்போ இப்படி ஒரு இதை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அப்போ இப்போ கடைகள் அடித்தாங்க, வீடுகள் அடித்தாங்க, அப்புறம் வந்து கறி விற்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து மக்கள் மத்தியில் வந்து பெரிய ஒரு அதிருப்தியை வந்து ஏற்படுத்துச்சு. இது இவ்வளவு செலவு பண்ணி ஆயிரக்கணக்கான கோடி செலவு பண்ணி கட்டப்பட்ட அந்த கோயிலில் 2024 மழையில் வந்து கோயில் வளாகத்துக்குள்ளே வெள்ளம் வந்துருச்சு. அப்போ வந்து என்ன தரத்தில் கட்டியிருப்பாங்க அப்படின்றத நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். இப்போ இவங்க என்ன விரும்புவது என்ன அப்படின்னு சொன்னால், ராமர் கோயிலை வந்து வாட்டிகன் திருப்பதி மாதிரி வந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் வரக்கூடிய ஒரு இதாக வந்து மாற்றணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறாங்க. கோயில் திறந்த பிறகு லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து போனாங்க. ஆனால் வர வர அந்த எண்ணிக்கை என்பது வந்து குறைஞ்சி போச்சு.
இப்போ பல நிறுவனங்கள் வந்து அயோத்திக்கு வந்து டைரக்ட் ஃப்ளைட் சர்வீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ கூட்டம் இல்லைன்ற உடனே பல விமான நிறுவனங்கள் தங்களுடைய சர்வீஸை வந்து கட் பண்ணியிருக்காங்க. அப்போ இவங்க என்னதான் ட்ரை பண்ணால் கூட அது வந்து பிக்கப் ஆகலை. இது எல்லாத்த விட முக்கியமான விஷயம், 2024 தேர்தல் இருக்க பாராளுமன்ற தேர்தல், அயோத்தி தொகுதி இருந்த அந்த ஃபைசலாபாத் தொகுதியில் ஜெயிச்சது யாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த நம்ம சமாஜ்வாதி கட்சி அகிலேஷ் யாதவ் இருக்கார் இல்லையா, அவருடைய கட்சியை சேர்ந்த ஒரு தலித்து தான் எம்பியாக தெரிவு செய்யப்பட்டிருக்காரு. பிஜேபி எம்பி தோத்து போயிட்டார். அப்போ அயோத்தி மக்களே வந்து பிஜேபியை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதற்கு இது ஒரு பெரிய உதாரணம். அவங்க என்ன நினச்சாங்கன்னா, நம்ம அயோத்தியில் ராமர் கோயில் திறந்துட்டோம், எல்லாரையும் கூட்டு வந்து டெலிகாஸ்ட் பண்ணி ஒரு பிரம்மாண்டமான ஈவெண்ட்டை வந்து முடிச்சிட்டோம், இதனால உத்தரப்பிரதேசத்தில் வந்து நம்ம ஜெயிச்சிடலான்னு நினச்சாங்க. ஆனால் உத்தரப்பிரதேசத்தில் பாதி தொகுதிகள் கூட அவங்க ஜெயிக்க முடியலை. அதுதான் இன்றைக்கு பாரதிய ஜனதாவை ஒரு மைனாரிட்டி அரசாக வைத்திருக்கிறது. அப்போ என்னதான் நீ சாமி சாமின்னு சொன்னாலும் அங்கே இருக்கிற மக்கள் முழுவதும் அதற்கு வந்து அடிபணிந்து போய்விடவில்லை என்பதற்கு இது ஒரு உதாரணம். சார், இப்போ இந்த ராமாயணம் வந்து எந்த காலத்துல சார் நடந்துச்சு? அது எந்த காலத்துலையும் நடக்கலை. ராமாயணம் அப்படின்றதே ஒரு கற்பனை தான். ஒரு எழுத்தாளர் வந்து ஒரு ஃபிக்ஷன் எழுதுறாரு இல்லையா, அப்படி எழுதப்பட்டதான் ராமாயணம். இப்போ அதை உண்மைன்னு வந்து நம்புகிறாங்க. இப்போ இந்து புராணங்களின் அடிப்படையில் வந்து ராமாயணம் வந்து திரேதாயுகத்தில் நடந்ததாக கூறப்படுது. திரேதாயுகம் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு மகாயுகம் அப்படின்றது 43,20,000 ஆண்டுகள் வந்து ஒரு மகாயுகம். அது மாதிரி 4 யுகம் சொல்கிறாங்க: சத்தியயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம். இப்போ கலியுகம் வந்து 4,32,000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே தொடங்கிருச்சான் கலியுகம் என்பது. அப்போ ராமாயணம் வந்து எப்போ நடந்தது அப்படின்னு சொன்னால், திரேதாயுகத்தில் ஏதோ ஒரு பகுதியில் வந்து நடந்திருக்கலாம். அதாவது குறைஞ்சது 10 லட்சத்துலேருந்து 20 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு. 10 லட்சத்துலேருந்து 20 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு பூமி முதல்ல எப்படி இருந்துச்சுன்னு ஒரு கேள்வி இருக்குது. அப்போ மனிதன் வந்து தோன்றவே இல்லை. இப்போ வந்து 2.58 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த பனியுகம் என்பது தொடங்கி 11,700 ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் அது வந்து முடியுது. அந்த ஐசேஜ்ன்றது அப்போ தான் முடியுது. அப்போ தான் வந்து இந்த உயிரினங்கள்லாம் ஒரு பரிணாம வளர்ச்சியினுடைய ப்ராசஸில் வந்து இருக்குது. அப்போ குரங்குகள் கூட இப்போ முழு குரங்குகளாக உருமாறலை. மனுஷன் வந்து இல்லவே இல்லை. இப்போ ஹோமோசேப்பியன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய மனிதர்கள் வந்து எப்போ தோன்றுறாங்க அப்படின்னு சொன்னால், 3 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆப்பிரிக்காவில் வந்து தோன்றுறாங்க. அதுக்கு முன்னாடி சில தோன்றிய மனித இனங்கள்லாம் வந்து அழிஞ்சு போச்சு. அப்போ நம்ம இன்னைக்கு சொல்கிற நாகரிகம் என்பது அப்படின்றதே ஒரு 12,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் வந்து துவங்கியது. விவசாயம், நகரம், இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது முதல் நாகரிகம் வந்து மெசபடோமியான்னு சொல்லக்கூடிய அந்த பாரசீகத்தில் ஈரான் ஈராக் இருக்கு இல்லையா, அங்கே தான் தொடங்கிச்சு. இந்தியாவில் இருக்கிற சிந்து சமவெளி நாகரிகம் வந்து கிமு 3300 வருஷம். அப்போ உலகத்தில் வந்து பனியுகம் இருக்குது, மனிதன் தோன்றலை, குரங்கே பரிணாம வளர்ச்சியில் தான் இருக்குது. இந்த காலத்தில் தான் ராமாயணம் நடந்துச்சு அப்படின்னு சொன்னால் இது எவ்வளோ பெரிய புராண புரட்டு. அப்போ பின்னாடி இவங்க வந்து இதையெல்லாம் சேர்த்து வச்சுக்கிட்டு, இன்னைக்கு நீங்கள் மோடிட்டே போய் கேளுங்களேன், ராமாயணத்தை நீங்கள் நம்புறீங்களா? ஆமாம், கண்டிப்பாக நம்புறேன். ஆமாம், 5 லட்சத்துக்கு முன்னாடி ராமாயணம் நடந்ததா சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லி, திரேதாயுகத்தில் நடந்ததுன்னு சொன்னால் ஆமான்னு வந்து சொல்லுவாங்க. அப்போ ஒரு புராணத்தை புராணமாக அதை மதிக்காமல் அதை வந்து உண்மையென வந்து நம்பி இன்றைக்கி இந்தியா முழுக்க வந்து இவ்வளவு பணம் செலவழிக்கப்படுகிறது, இவ்வளவு மக்கள் வரி பணம் வந்து கொண்டு போகப்படுது. அதுக்கு வந்து இப்போ ராமர் கோயிலோடு நிற்க போகிறதில்ல. ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ராமர் சீதாதேவி சம்மந்தப்பட்ட ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு கோயில் கட்ட போகிறதா பிஜேபி வந்து அறிவிச்சிருக்கு. மொத்தத்தில் வந்து இது ஒரு பண்டாரங்கள் பரதேசிகள் நாடாக போயிருமோ அப்படின்றத நோக்கி போயிட்டுருக்கோம். அப்போ நம்ம வரி பணம்லாம் இங்கே நோக்கி போயிட்டு இருக்குது. சைனா, அமெரிக்காலாம் வந்து டெக்னாலஜியில் வந்து அவங்க முன்னேறி போயிட்டு இருக்கும்போது இங்கே வந்து ஆன்மீகத்தின் பேரில் பின்னுக்கு இழுக்கிறது அப்படின்றதுக்கு இந்த ராமர் கோயில் ஒரு உதாரணம். ரெண்டாவது வந்து ஒரு மசூதியை இடித்து விட்டு அது தப்புன்னு சொல்லிட்டு அங்கே கோயில் கட்டுவதற்கு வந்து தீர்ப்பும் கொடுத்து கோயிலையும் கட்டி பிரதமர் மோடியே அங்கே போய் வந்து விரதம் இருந்து, அவர் விரதம் இருக்கிறதுக்கு இந்தியா முழுக்க பல கோயில்களுக்கு போயிட்டு வந்தார். நம்ம தமிழ்நாட்டு கூட ஒரு முறை வந்தார். இதெல்லாம் திறந்து வச்சு அப்போ இது வந்து அப்போ இந்தியா என்று ஜனநாயக நாடா இல்லை ஒரு இந்து ராஷ்டிரமா அப்படின்ற கேள்வியை தான் நம்ம எழுப்ப வேண்டியிருக்கு. மிக சிறப்பு சார், நன்றி சார். நன்றி. நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் JEE கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க.
தங்கம் வைரம் வெள்ளி தள்ளுபடி திருவிழா. தங்க நகைகள் சேதாரம் 1% குறைவு. வைர நகைகள் கேரட்டுக்கு 5000 குறைவு. உங்க லலிதால விலைய கம்பேர் பண்ணுங்க. எங்க கம்மியோ அங்க வாங்குங்க. கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள்.